அனைவருக்கும் வணக்கம். இங்கே இருக்க மீடியா பீப்புளுக்கும் வந்திருக்க எல்லா நண்பர்களுக்கும் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்த ஆல் த பிக் டேரக்டர்ஸ் இங்கே இருக்காங்க. அண்ணன், நம்ம ராஜமுருகன் சார், நம்ம ஞானவேல் சார், உங்களோட எல்லா படத்துலையும் வந்து பெரிய ஃபேன் சார், ரொம்ப நன்றி. இங்கே ஃபஸ்ட்டு நம்ம வந்து நான் எக்டர்லேருந்து போகலான் இருக்கேன். இங்கேருந்து எக்டர் என்னது காத்தவராயன். ஏன்னா எங்களுக்கு எக்டர்னு தெரியும். காத்தவராயன் வேறு என்ன பேர்? இது ஸ்ரீதர், 3 பேர். காத்தவராயன் யாருன்னு சொன்னால், நம்ம இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து கவுண்ட் பண்ணி சார் யாரே காத்தவராயனா, அந்த காத்தவராயன் தான் இவர் ஆக்சுவலாக. ஸோ எக்டரோட ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. எப்படின்னா, நான் ஃபஸ்ட் டைம் எக்டரை போய் மீட் பண்ணுறேன். இந்த மாதிரி பார்த்தாரு, கொஞ்சம் அப்படியே யோசிச்சார், அப்படியே உடனே ஃப்ரெண்டானோம். அவரோட லைட்டிங் வச்சு அவரோட ஸ்பீடு இருக்குல்ல, அந்த ஸ்பீடு இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இதாக இருந்தது. இந்த சீக்வன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க டீமை வச்சு அடுத்த சீக்வன்ஸ் செட் பண்ணிவிடுவார். ஸோ அது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ஸோ ஜோஸ்வா வந்து நான் இந்த ஜென்டில் உமன் வருது பார்த்தீங்களா, திருப்பி அந்த மாதிரி ஜென்டில் உமன். ஏன்னா இந்த படத்தோட டைட்டில் ஃபஸ்ட்டு வேறையாக இருந்தது. அப்போ வந்து எங்களுக்கு வெற்றிமாறன் சார் வந்து ஹெல்ப் பண்ணார். ஸோ அதை நான் அவருக்கு இங்கே தேங்க் பண்ணிக்க நான் விரும்புகிறேன். ஜோஷ்வா ஜென்டில் உமன் வந்து எனக்கு சொல்லும் போது இப்படி தான், ஷூட்டிங்க்கு ஒரு 3 நாள் முன்னாடி கூப்பிட்டு மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது பண்ணுறீங்களா. நான் சொன்னேன், பயமாக இருக்குது ஃபஸ்ட்டு எனக்கு இந்த கேரக்டர் பண்ணுறது, இது எப்படி நீ யோசிக்கிறீங்க அப்படின்னா. அவர்கிட்ட வேறு எதுனா சும்மா கதை இருக்கான்னு கேட்டாலே அவர் சொல்கிற கதையை வந்து அது நம்ம எப்படி கேட்குறதுன்னு தெரியாது. கொஞ்சம் பயமாக, ரீவில் டெட் படம் பார்த்தா ஒரு மூட் இருக்கும்ல, பேய் படமா இல்லை இது பிளட் அந்த மாதிரி படமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மூடில் தான் இருந்தார் ஜோஷ்வா. இன்றைக்கி தான் தெரியும், அண்ணன் வேறு சொன்னார் இங்கே பற்றனாலே எனக்கு கொஞ்சம் பயம் தான் எனக்கு. ஏன்னா அந்த மாதிரி லாங்குவேஜ் தெரியல, எனக்கு பயமாக தான் இருந்தது. எங்கே பற்ற அப்படின்னாரு. ஸோ அந்த பயம்லாம் எனக்கு இருக்குது. ஆனால் ஜோஷ்வா நான் எப்படி மீட்டினா, ஜோஷ்வா நானும் ஒரே ஏரியா, நானும் 2 பேரும் ஐநாவரத்தில் பிறந்து வளர்ந்தோம். ஸோ எனக்கு வந்து ஓகே, இந்த ஸ்கூலிங் காலேஜஸ்லாம் அந்த மைண்ட் செட் ஜோஷ்வா கிட்டே இருந்தது. ஸோ ஜோஷ்வா வந்து கேப்பபிளாக பண்ணுவார் இருந்தது. அதே மாதிரி ஜோஷ்வா மீட் பண்ணும்போது டே பை டே இன்ட்ரெஸ்டிங் ஆகிட்டே இருந்தார் ஜோஷ்வா. ஒரு நாள் ஒரு மாதிரி இருப்பார், அடுத்த நாள் வேறு மாதிரி ஆவார். அவர்கிட்ட வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட் நானும் பார்த்துட்டு இருப்பேன். சரி நாளைக்கு என்ன பண்ணுறாரு இவர் பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் நான் ஜென்டில்மேனுக்குள்ளே நான் வந்தேன். என்னோடய பார்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பார்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு முக்கியமான அந்த கதைக்குள்ளே இருக்கிற ஒரு மென் நான். இந்த படம் வந்து எனக்கு எப்படின்னா, எங்கள் அப்பா வந்து இந்த ஆபாவானன் படங்கள் வந்து ஒரு காலத்தில் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுச்சு. அதே கண்கள்லாம் எங்கள் அப்பா சொல்லுவார் அடிக்கடி, இந்த படம் வந்து சினிமாவில் வந்து ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுச்சுரா அப்படின்னு சொல்லி. எங்கள் அப்பா ஒரு பெரிய சினிமா ரசிகர். சொல்லிட்டே இருப்பார். அந்த மாதிரி படங்கள் நான் பார்க்கும்போது அந்த மாதிரி என்னடா சொல்கிறேன்னு பார்க்கும்போது அந்த ஆபாவானல் படங்கள்லாம் ஒரு இம்பேக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணும். அந்த மாதிரி எனக்கு வந்து ஜோஷ்வாவை நான் பார்க்குறேன். ஜோஷ்வா அவங்களை ஆக்சுவலாக, ஏன்னா அந்த ஒரு இம்பேக்ட் சினிமா வந்து ஒரே மாதிரி அண்ணன் சார் ஸ்டீரியோடைப் உடைக்கிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைகளை டிஃப்ரெண்ட்டோட அது நம்மளோட வாழ்வியல்ல இருக்குது. ஸோ அதை எப்போ நம்ம வந்து அதை பற்றி நம்ம பேச போகிறோம், எப்போ நம்ம அந்த குற்றத்துக்குள்ள